ஆர்ஆர்பி, பிஓல ஏன் இவ்ளோ கட் ஆஃப் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்லேருந்து வெளிய வந்து நல்லா நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அடுத்த எக்ஸாம்ல உங்களால கிராக் பண்ண முடியும். நீங்க ஆர்ஆர்பி, பிஓ எழுதின ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, எழுதாத ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெயின்ஸ் பேட்ச்க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ 399, 499 3 ஆப்ஷன் இருக்கு. 299, 4, 8, 12 மந்த்ஸ்க்கு ரெஸ்பெக்டிவ்லி இருக்கு உங்களுக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வாங்க ஆஸ்பிரண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. சின்ன வீடியோ தான். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மத்தியில நெறைய அவேர்னஸ். உதாரணத்துக்கு நம்மள மாதிரி நம்ம சேனல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு நெறைய எக்ஸ்பெர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நெறைய சேனல்ஸ்ல நெறைய அவேர்னஸ் எக்ஸாம்னா இப்படி தான் இருக்குமா? ஸோ நாங்க படிச்ச காலத்துல 3 வருஷம், 2 வருஷம் ஆச்சு எக்ஸாம் பத்தி ஒரு இப்படி தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் இப்பல்லாம் ஒரு ஒரு 3, 4 மாசத்திலேயே நம்ம YouTubeலயோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான கைடன்ஸ் கிடைச்சது. முன்னெல்லாம் ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூட் அப்படி இல்லன்னா 1 ஆர் 2 சேனல்ஸ மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருந்தோம். இப்ப மல்டிபிள் சோர்ஸ், மல்டிபிள் லாங்குவேஜ்ல எக்கச்சக்கமா இருக்கு. 2வது இந்த மல்டிபிள் சோர்சஸ் அப்படிங்கிறது ஹிந்தி, தமிழ் மட்டும் இல்லாம குரூப் ஸ்டடீஸ், லைப்ரரியில போய் ப்ரிப்பேர் பண்றது அண்ட் உங்களுக்கான அ ஸ்டடி உங்க வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு என்வைரன்மென்ட். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களால கோர்ஸ்ல ஆன்லைன்ல மல்டிபிள் சோர்சஸ அவைல் பண்ணிக்க முடியும். அது ஹிந்தியாவும் இருக்கலாம், தமிழாவும் இருக்கலாம், இங்கிலீஷ் ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல உங்களுக்கு உங்க கோச்சிங் சென்டர்ல குடுக்கக்கூடிய பெனிஃபிட்டும் கிடைக்குது. அதே சமயம் எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய பெஸ்ட் சோர்சஸ் ஒவ்வொரு டாபிக்கு ஒவ்வொரு சோர்சஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதுல முக்கியமான சோர்சஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் YouTube, அதுக்கப்புறம் ஆப், பெய்டு பேட்ச், வெப்சைட்ஸ். ஓகேங்களா? இந்த 3மே உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க ஈவன் தோ கோச்சிங் சென்டர்ல இல்லன்னா கூட பரவால்ல. உங்க வீட்ல இருந்தே எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது. ஆனா இதுக்கு சக்சஸ் ஆனவங்களுக்கும், சக்சஸ் ஆகாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த YouTube, ஆப், வெப்சைட்ல ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ஃபெசிலிட்டி இருக்கும். ஆப் அப்படிங்கிறது ஒரு சேஃபான ஒரு ஆப்ப விட வெப்சைட் லேப்டாப்ல இருக்கக்கூடிய வெப்சைட் அப்படிங்கிறது இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஆப்லனா கூட வேற ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்தா உங்கள டைவர்ட் பண்ணி விட்டுரும். நீங்க அப்படியே டைவர்ட் ஆயிடுவீங்க. YouTubeலலாம் பக்காவா நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா, டக்குனு பக்கத்துல இன்னொரு நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் உடைய சஜஷன் நெறைய வரும். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கூடிய பேஜஸ் நெறைய வரும். அப்ப நீங்க டக்குனு டைவர்ட் ஆயிருவீங்க. ஆனா இந்த எக்ஸாம் பிரிப்பேர் பண்றவங்க மேக்ஸிமம் லேப்டாப் வாங்கி லேப்டாப்ல பிரிப்பேர் பண்றவங்களா இருக்காங்க. அப்படி இல்லன்னா ஆப்ல பிரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால டைவர்ட் ஆகாம இருக்க முடியும். அப்படி நீங்க YouTubeலயே படிச்சு கிளியர் பண்றவங்களும் நெறைய இருக்காங்க. அவங்க ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலா இருப்பாங்க. நம்ம இந்த வீடியோ தான் படிக்க தான் போயிட்டு இருக்கோம். நம்ம வேற எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியர் கட்டா இருப்பாங்க. இந்த YouTube, ஆப், வெப்சைட்ட நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க டைவர்ட் ஆகாம அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய சக்சஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அடங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப கிளியர் பண்றவங்களுடைய 99% ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த சோர்சஸ் இல்லாம வெறும் ஒரே நான் கோச்சிங் சென்டர்ல மட்டும் தான் என்னால ஏ டூ இசட் சொல்லிக் குடுத்தேன் அப்படிங்கிற காலத்த தாண்டி இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மல்டிபிள் சோர்சஸ் அவைலபிளா இருக்கு. 1000 ஆஸ்பிரண்ட் இருக்காங்க ஒரு இடத்துல அப்படின்னா, அதுல கண்டிப்பா ஒரு 100 பேர் இந்த மாரி ஸ்ட்ரிக்ட்டாவும், டிசிப்ளினோட இருப்பாங்க. அவங்க கிளியர் பண்ணிடுறாங்க. 900 ஆஸ்பிரண்ட் டைவர்ட்டடா இருப்பாங்க. அவங்களால எக்ஸாம் கிராக் பண்ண முடியறதில்ல. நீங்க அதுல ஒன் ஆஃப் த பெர்சனா இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளினும், ரெகுலரா உங்களுக்கான சோர்ஸஸ கரெக்ட்டா பிக் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் சோர்சஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஆனா ஒரு அட் எ டைம்ல ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொருத்தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய வெனோம் சார் கிட்ட நீங்க டைம் அண்ட் ஒர்க்கோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸோ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோ படிக்கிறீங்க அப்படின்னா, அத ஃபர்ஸ்ட் அங்க படிங்க. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் மல்டிபிள் ஸ்டாப்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க எப்படி சால்வ் பண்றாங்கன்னு பாருங்க. இங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடியே அதர் சோர்ஸ் கிட்ட போக வேண்டாம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆனதுக்கான காரணங்கள். தமிழ்ல இப்போ நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் வந்திருக்கு. அம் நார்த் இந்தியா சேனல்ஸ் தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அதிகமா. தமிழ்லயே நெறைய சோர்சஸ், நல்ல சோர்சஸ் அவைலபிளா இருக்கு. அத நான் வந்து இங்க சொல்ல முடியாது. ஏன்னா, நான் சொல்லி அது நல்லா ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு சொல்ல பிடிக்காம இருக்கும். நீங்களே எல்லா ஆப், வெப்சைட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது அஃபோர்டபுளாவும், எது கம்ஃபர்டபுளாவோ, எது நீங்க குவாலிட்டியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ, அத நீங்க வாங்கி கண்டிப்பா பெய்டு பேட்ச்ல ஏதாவது ஒரு 2 வெப்சைட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்கள அது இம்ப்ரூவ் பண்ணும். ரூ. 400, ரூ. 500, ரூ. 1000, 2000 அதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன் அப்டின்னா, ஒரு எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதிட்டு வரோம் அப்டின்னாலே, கண்டிப்பா நமக்கு எவ்வளோ செலவாயிடும் அப்டின்னா, ரூ. 1500லேருந்து ரூ. 2000 ஆயிடுது. அங்கங்க போய் ரூம் ஸ்டே பண்ணணும், போயிட்டு வர செலவு, அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய செலவு 850 இவ்ளோ இருக்கும்போது, ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணக்கூடிய காசு அப்டிங்கிற மாரி நீங்க ஒரு ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா பாருங்க. ஆப் அண்ட் வெப்சைட் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். YouTube அப்டிங்கிறது நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஆஸ்பிரண்ட்டா இருந்தா, கண்டிப்பா நீங்க YouTubeல போகலாம். நீங்க தேடி தேடி படிக்கிற மாரி இருக்கும். ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க தேடி தேடி படிக்கிற மாரி இருக்கும். ஆப் அண்ட் வெப்சைட்ல உங்களுக்கு எல்லாமே ஆர்கனைஸ்டா குடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம கூட இத டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா என்னுடைய ட்ரீம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல குடுத்துறணும் கொஞ்சம். இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துனா கூட குவாலிட்டியா அவங்க வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணாவோ, இல்ல வெப்சைட் ஓப்பன் பண்ணாவோ, எந்த எக்ஸாமுக்கு தேவையான கன்டென்ட்ட கரெக்ட்டா அந்த இடத்துல வச்சிருக்கணும். அவங்க போயிட்டு அத பிரிப்பேர் பண்ணிட்டு வந்து டெஸ்ட்டோ, இல்ல பிராக்டிஸோ பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ற மாதிரி ஒரு செட்டப்ப நம்ம ரெடி பண்ணி குடுக்கணும். இது கன்டென்ட் வைஸ். அந்த எக்ஸாம் அவேர்னஸ்க்காக நீங்க எந்த
சேனல் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சொல்றத நம்புங்க. ஓகேங்களா? கண்டிப்பா உங்களால அத இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்குன்னு நீங்க அவங்க சொல்றாங்கன்னு கண்ண மூடிட்டு இப்ப நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன்னா கூட கண்ண மூடிட்டு நீங்க எடுத்துக்க வேண்டாம் அப்படியே. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரெங்த்க்கு தகுந்த மாரி அவங்களுடைய பிரிப்பரேஷன் மாறும். ஓகேங்களா? நான் ஒரு மெத்தட் சொல்றேன் அப்படின்னா, அது என்ன அப்படிங்கிறத கோ த்ரூ பண்ணிக்கிட்டு, உங்களுடைய ஸ்ட்ரெங்த்க்கு அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. நாங்க போன வருஷம் நம்ம சேனல்ல டிஎன் பேக்கர்ஸ் சேனல்ல எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் குடுத்திருப்போம். அதெல்லாம் பாருங்க. கண்டிப்பா உங்கள இம்ப்ரூவ் பண்ணும். ஆர்ஆர்பிபிஓ அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள நெறைய பேருக்கு ஆசை காட்டி மோசம் பண்ற மாரி தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 பேர், 2000 பேர், 2500 பேர் அந்த மாரி நெறைய பேர இன்டர்வியூக்கு கூட்டுருவாங்க. ஆனா அதுல 100 பேர், 150, 200 பேர் தான் ஃபைனல் செலக்ஷன்ல இருப்பாங்க. 30 பேருக்கு 1000, 2000 பேர்லாம் கூட்டுற காலங்கள்லாம் உண்டு. ஆர்ஆர்பிபிஓல பொறுத்தவர. ஸோ கண்டிப்பா அதுலருந்து அவங்க 200 பேர் தான் எடுக்கணும். தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் நெறைய தௌசண்ட்ஸ் மேலே 1500, 1800, 2000 பேர் எடுத்துட்டு 150, 100 பேர் தான் எடுக்கணும் அப்படிங்கிறபோது, மீதி எல்லாமே வெளிய தான் வந்தாகணும். அது ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் நெறைய இடத்துல வார்ன் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நான் கட் ஆஃப் வீடியோ கூட சொன்னேன். இது ரிசர்வ் லிஸ்ட் கட் ஆஃப்ல வந்து நிக்க கூட வாய்ப்பு இருக்கு. வேகன்சிஸ் அதிகமா ஆகலன்னா, கண்டிப்பா கட் ஆஃப் அதிகமா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாரி தான் ஆயிருக்கு. அதோட சேர்ந்து இந்த 3 பாயிண்ட்டும் கொஞ்சம் ஹெவியா இம்பாக்ட் ஆயிருக்கு. பசங்க மத்தியில கண்டிப்பா அவேர்னஸ் அதிகமா இருக்கு. இப்ப புதுசா வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எல்லா நாலேட்ஜும் அவங்களுக்கு டக்குனு கிடைச்சிருது. 3 வருஷம், 4 வருஷம் கோ த்ரூ பண்ணி கிடைக்கக்கூடிய நாலேட்ஜ டக்குனு குயிக்கா அவங்க மென்டார்ஸ் மூலியமாவோ எங்க ஒரு இடத்துல இருந்து கிடைச்சிருது அவங்களுக்கு. கண்டிப்பா நீங்க அடுத்த வருஷம் அடுத்த எக்ஸாம்ஸ கிளியர் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அத கண்டிப்பா யூஸ் பண்ணி பழகுங்க. கிளியர் பண்ணிடலாம். யாரும் வொரி பண்ணிக்க வேண்டாம். கிளியர் ஆகல. கட் ஆஃப் வந்துருச்சு. நம்ம ஒண்ணும் தப்பு பண்ணல. நம்மள விட கட் ஆஃப் அதிகமா வச்சுட்டாங்க. அதனால நான் பாஸ் ஆயிட்டேன். அப்படிங்கிற எண்ணத்துக்கும் போக வேண்டாம். அதுக்காக ரொம்ப வருத்தப்படவும் வேண்டாம். ஓகேங்களா? நம்ம வந்து பின்னாடி இருக்கோம். நமக்கு முன்னாடி நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, நமக்கு பின்னாடி பல கோடி கோடி கணக்குல இல்ல. ஒரு லேக்ஸ் கணக்குல நமக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம கொஞ்சம் தான். நமக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டோம்னா நம்ம சக்சஸ். நமக்கு பின்னாடி நம்ம ஆல்ரெடி நெறைய பேர தாண்டி கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். சரிங்களா? ஆனா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலைய தான் பாருங்க. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இனி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாலயும் இந்த எக்ஸாம கிராக் பண்ண முடியும். அவங்க இப்ப தான் புதுசா கத்துக்கிட்டு உங்கள பீட் பண்ணி உங்களுக்கு முன்னாடி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னா, நீங்க இங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி போறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்க போகுது? ஈஸி தான். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரா பிரிப்பேர் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் கண்டிப்பா உங்கள பாஸ் பண்ண வைக்கும். இந்த எக்ஸாம்ஸ் இல்லாத டைம்ல, இல்ல லோ வேக்கன்சி எக்ஸாம்ஸ் இருக்கக்கூடிய டைம்ல, நீங்க குடுக்கக்கூடிய எஃபோர்ட் அப்படிங்கிறது தான் உங்களுடைய சக்சஸ நிர்ணயிக்கும். அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோக்கு முடிச்சுக்கலாம். நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ப டவுன்லோட் பண்ணாதவங்க எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.